சற்று நேரம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதனால் சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறொன்றுக்கும் உதவாது. ஜெபிப்போம். அன்பும் மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த பரலோக பிதாவே, இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலே தியானிக்கும்படியாக நீர் எங்களுக்கு கொடுத்த வசனத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வசனத்தின் மூலமாக நீர் வெளிப்படுத்துகிற சத்தியங்கள் உம்மை பின்பற்றுகிற தேவ ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக காணப்பட தேவன் தாமே அனுகிரகம் செய்தருளும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறொன்றுக்கும் உதவாது என்று இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களை பார்த்து இந்த வார்த்தைகளை குறிப்பிடுவதை நாம் படிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஏன் தம்முடைய சீஷர்களை, தம்முடைய ஜனங்களை உப்போடு ஒப்புமைப்படுத்தி கூறியிருக்கிறார் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். இந்த பூமியிலே நாம் தேவனுடைய ஜனங்களாக ஜீவித்து வருகிறோம். அப்படி ஜீவித்து வருகிற நம்மை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் என் ஜனங்கள், நீங்கள் இந்த பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள் என்று குறிப்பிடுகிறார். ஏன் தம்முடைய ஜனங்களை இந்த பூமியிலே உப்பாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறார் என்பதை தேவ ஜனங்களாக நாம் அறிந்திருக்க வேண்டும். உப்பு என்பது கெடாமல் காக்கக்கூடிய ஒரு பொருளாக காணப்படுகிறது. எப்படி மரத்திற்கு வார்னிஷ் காணப்படுமோ அதுபோல உப்பு என்பது கெடாமல் காக்கக்கூடிய ஒரு பொருளாக காணப்படுகிறது. அது ஒரு பிரிசர்வேட்டிவாக காணப்படுகிறது. ஏன் தேவ ஜனங்களை கர்த்தர் நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள் என்று சொன்னார் என்றால், நம்முடைய வாழ்க்கையானது பாதுகாக்கக்கூடிய தன்மை உள்ளதாக காணப்பட வேண்டும். உப்பு என்பது எதை காட்டுகிறது என்றால், அது தேவனுடைய வார்த்தைக்கு அடையாளமாக காணப்படுகிறது. உப்பு என்பது தேவனுடைய வார்த்தைக்கு அடையாளமாக காணப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி பகருகிற விசுவாசிகள் தேவனின் வார்த்தைகளை சார்ந்து கொண்டவர்களாக காணப்பட வேண்டும். தேவனுடைய வார்த்தைகளை சார்ந்து கொள்ளாதவர்களாக இருப்பார்களேயானால் அவர்கள் தேவனுக்கும் பயனுள்ளவர்களாக இருக்க முடியாது, மனிதர்களுக்கும் பயனுள்ளவர்களாக இருக்க முடியாது. ஆகவே தேவ ஜனங்கள் தேவனுக்கும் இந்த பூமியிலே வாழ்கிற மற்ற ஜனங்களுக்கும் பயனுள்ளவர்களாக வாழ வேண்டும். அதற்கு தேவ ஜனங்கள் என்ன செய்ய வேண்டும்? உப்பை போல காணப்படுகிற தேவனுடைய வார்த்தைகளை சார்ந்து கொண்டு ஜீவிக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தைகளை சார்ந்து கொண்டு ஜீவிக்கிற தேவ ஜனங்கள் தான் மற்றவர்களுக்கும் தேவனுக்கும் பயனுள்ளவர்களாக வாழுவார்கள். அவர்கள்தான் மற்ற ஜனங்களை ரட்சிப்புக்குள்ளாக, மீட்பிற்குள்ளாக, பரலோக ராஜ்யத்திற்குள்ளாக வழிநடத்தக்கூடிய, சேவை செய்யக்கூடியவர்களாக, பயனுள்ளவர்களாக காணப்படுவார்கள். சிலுவையை பற்றின உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ தேவ பலனாய் இருக்கிறது என்று படிக்கிறோம். அப்படியானால் ரட்சிக்கப்படாதவர்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டது என்றால் கெட்டு போன வாழ்க்கையாக காணப்படுகிறது. ஆகவே எந்த ஒரு மனிதனும் ரட்சிப்படையாமல் கெட்டு போவதை தேவன் விரும்புகிறவர் அல்ல. ஒவ்வொரு மனிதனும் நீதிமான்களாக காணப்பட வேண்டும், ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதை விரும்புகிற கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு சொல்லுகிறார், நீங்கள் இந்த பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லி. ஆம் தெய்வ பிள்ளையே, இன்றைக்கு தேவ ஜனங்களாகி நீங்கள் உங்கள் வாழ்க்கையை ஆராய்ந்து பாருங்கள். நீங்கள் இந்த பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்களா? ஆராய்ந்து பாருங்கள். உங்களுடைய ஜீவியமானது ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தைகளை சார்ந்து கொண்டதாக காணப்படுகிறதா? உங்களுடைய வாழ்க்கையானது தேவனுக்கும் மற்ற ஜனங்களுக்கும் பயனுள்ளதாக காணப்படுகிறதா? சற்று உங்கள் வாழ்க்கையை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். தெய்வ பிள்ளையே, உங்களுடைய வாழ்க்கை மற்ற ஜனங்களை ரட்சிப்புக்குள்ளாக கொண்டு வரக்கூடிய தேவனுடைய
வார்த்தைகளால் நிரம்பின சக்தி உள்ளதாக, வல்லமை உள்ளதாக உங்களுடைய ஜீவியம் காணப்பட வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய வார்த்தை யாருடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறதோ அவர்கள்தான் தேவனுடைய வல்லமையினால் நிரப்பப்பட்டவர்களாக காணப்படுவார்கள். நல்ல மனுஷன் தன்னுடைய இருதயத்திலிருந்து நல்ல பொக்கிஷங்களை வெளிப்படுத்துவான் என்று படிக்கிறோம். ஆனால் கெட்ட மனிதனோ கெட்டவைகளை வெளிப்படுத்துவான். ஆகவே தேவ ஜனங்கள் நல்ல மனிதர்களாக தங்களுடைய இருதயங்களிலே நல்ல பொக்கிஷங்களாகிய தேவனுடைய வார்த்தைகளை கொண்டு வாழ வேண்டும் என்பதையே தேவன் விரும்புகிறார். தேவனுடைய வார்த்தைகளையே அவர்கள் சார்ந்து ஜீவிக்க வேண்டும் என்பதையே தேவன் விரும்புகிறார். நல்ல மனிதர்கள் நல்ல பொக்கிஷங்களாகிய தேவனுடைய வார்த்தைகளை வெளிப்படுத்தி வாழும் போது இந்த பூமியிலே அவர்கள் வாழும் போது இந்த பூமிக்கு உப்பாய் இருக்கிறார்கள். அவர்களுடைய ஜீவியமானது தேவனுக்கும் தேவனுடைய ராஜ்யத்திற்கும் மற்ற மனிதர்களுக்கும் பயனுள்ளதாக காணப்படும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் வாசிக்க கேட்ட மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே என்ன படிக்கிறோம்? நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதனால் சாரமாக்கப்படும் என்று ஒரு கேள்வி எழுப்பப்படுகிறது. உப்பானது சாரமற்று போனால், அப்படியானால் ஒரு சிந்திக்க வேண்டிய விஷயம் உண்டு. பூமிக்கு உப்பாயிருக்க வேண்டிய தேவ ஜனங்கள் எப்பொழுது அவர்கள் சாரமற்று போகிறார்கள் என்பதை சிந்திக்க வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். தேவ ஜனங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்க வேண்டியவர்கள் எப்பொழுது அவர்கள் சாரமற்று போகிறார்கள் என்றால், தெய்வ ஜனமே, கர்த்தருக்கு விருப்பமில்லாத செயல்களில் அவர்கள் ஈடுபடும் போது அவர்கள் தங்கள் சாரத்தை, உவர்ப்பு தன்மையை இழந்து போவதற்கு ஏதுவாக காணப்படுகிறார்கள். தேவனுடைய ஜனங்கள் தேவனுக்கு விருப்பமில்லாத செயல்களில் ஈடுபடும் போது அவர்கள் அந்த சந்தர்ப்பங்களில் எல்லாம் தேவனுடைய வார்த்தைகளை சார்ந்து கொண்டவர்களாக அல்ல, அவர்கள் தேவனுடைய வார்த்தைகளுக்கு இடம் கொடுக்காமல் தாங்கள் பெற்ற சாரத்தையும் உவர்ப்பு தன்மையையும் இழந்து போகக்கூடியவர்களாக காணப்படுவார்கள். அப்படியானால் கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்ன? தேவனுடைய ஜனங்கள் எச்சரிக்கையோடு வாழ வேண்டும். எச்சரிக்கையோடு வாழ தவறும் போது அவர்கள் தாங்கள் பெற்ற தேவனுடைய சாயலை, சாரத்தை இழந்து விடக்கூடியவர்களாக காணப்படுகிறார்கள். ஆகவேதான் தேவ ஜனங்கள் ஒரு வேறுபாட்டின் ஜீவியத்தோடு வாழ வேண்டியவர்களாக காணப்படுகிறார்கள். பல சூழ்நிலைகளை சந்திக்கும் போது, பலவிதமான பிரதிகூலமான நேரங்களை சந்திக்கும் போது அவர்கள் உப்பு என்கிற சாரத்தை, தேவனுடைய வார்த்தைகளை அந்த சந்தர்ப்பங்களிலே, நேரங்களிலே இழந்து போகாதபடி சாட்சியுள்ள ஜீவியத்தை காத்து கொள்ள வேண்டியவர்களாக காணப்படுகிறார்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எப்படிப்பட்ட சூழ்நிலை, சந்தர்ப்பங்கள் காணப்பட்டாலும் உப்பு தனது உவர்ப்பு தன்மையையும் சாரத்தையும் இழந்து போகாத வண்ணம் அந்த சூழ்நிலைகளிலே காணப்பட வேண்டும். பொதுவாக அதிகமாக மழை பெய்யும் போது உப்பு அதனுடைய உவர்ப்பு தன்மையை, சாரத்தை இழந்து போகும். அதுபோல அதிகமாக வெயில் அடித்தாலும் உப்பு அதனுடைய சாரத்தையும் உவர்ப்பு தன்மையையும் இழந்து போவதற்கு ஏதுவாக காணப்படும். அதுபோலதான் தேவ ஜனங்களும் பலவிதமான பிரதிகூலமான சூழ்நிலைகளை தங்களுடைய விசுவாச வாழ்க்கை பாதையிலே சந்திப்பதற்கு ஏதுவாக காணப்பட வேண்டியதாயிருக்கலாம். என்றாலும் தேவ ஜனங்கள் எச்சரிக்கையோடு வாழ வேண்டும் என்பதை தேவன் உணர்த்துகிறார். அப்படி எச்சரிக்கையோடு வாழும் போது, அந்த எல்லா சூழ்நிலைகளிலேயும் தேவனுடைய வார்த்தைகளுக்கு இடம் கொடுத்து வாழும் போது, அந்த எல்லா சூழ்நிலைகளிலேயும் தேவனுடைய வார்த்தைகளை தங்களுடைய வாழ்க்கையிலே பாதுகாத்து கொண்டு ஜீவிக்கும் போது, இந்த எல்லா சூழ்நிலைகளிலேயும் தேவ ஜனங்கள் தாங்கள் பெற்ற தேவ சாயலையும் திவ்ய சுபாவங்களையும் பாதுகாத்து கொண்டு ஜீவிக்கும் போது அவர்கள் பூமிக்கு உப்பாய் இருப்பார்கள். அவர்கள் ஒரு நாளும் தாங்கள் பெற்ற சாரத்தை இழந்து போகாதவர்களாக காணப்படுவார்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் வாசிக்க கேட்ட மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திற்கு வரும்போது அங்கே படிக்கிறோம். உப்பானது சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறொன்றுக்கும் உதவாது என்று படிக்கிறோம்.
அப்படியானால் ஒரு தேவனுடைய பிள்ளை, தேவ ஜனங்கள் எச்சரிக்கையோடு வாழவில்லை என்றால், தேவனுக்கு பிரியமில்லாத விருப்பமில்லாத செயல்களிலே ஈடுபட்டு ஜீவிப்பானேயானால் வாழ்க்கை எப்படி காணப்படும் என்றால், இந்த பூமிக்கு அவர்களுடைய வாழ்க்கை பயனில்லாததாக போய்விடும். பூமியிலே அவர்கள் வாழ்ந்து கொண்டு வந்தாலும் அவர்களுடைய வாழ்க்கையானது தேவனுக்கோ மற்ற மனிதர்களுக்கோ பயனுள்ளதாக காணப்படாது. மற்ற ஜனங்களை ரட்சிப்புக்குள்ளாக வழிநடத்துவதற்கு ஏதுவாக அவர்களுடைய வாழ்க்கை காணப்படாது. அப்படியானால் ஒரு தேவ பிள்ளையினுடைய வாழ்க்கை பயனுள்ளதாக காணப்படுகிறது என்பதை எதன் மூலமாக விளங்கிக் கொள்ளலாம் என்றால், ஒவ்வொரு மனிதனையும் கெட்டுப்போன நிலையில் இருந்து மீட்டு ரட்சிப்புக்குள்ளாக வழிநடத்த வேண்டும் என்கிற ஆத்மபாரத்தோடு செயல்படக்கூடியதாக ஒரு உண்மையான தேவ பிள்ளையினுடைய ஜீவியம் காணப்படும். அப்படி ஜீவிக்கிற தேவ பிள்ளையினுடைய வாழ்க்கையானது தேவனுக்கும் மற்ற மனிதர்களுக்கும் பயனுள்ளதாகவே காணப்படும். ஆகவே இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலே ஒரு நல்ல தீர்மானம் எடுங்கள். கர்த்தாவே, நாங்கள் இந்த பூமிக்கு உப்பாய் இருக்க வேண்டும். நாங்கள் தேவனுடைய வார்த்தைகளை எங்களுடைய வாழ்க்கையிலே சார்ந்து கொண்டு ஜீவிக்க வேண்டும். நாங்கள் மற்ற ஜனங்களை ரட்சிப்புக்குள்ளாக வழிநடத்த வேண்டும். நாங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலைகளை எங்களுடைய விசுவாச வாழ்க்கை பாதையிலே சந்திக்க வேண்டியது இருந்தாலும், எந்த சூழ்நிலையிலேயும் கிறிஸ்துவின் அன்பில் இருந்து நாங்கள் வழிவிலகி போகாதவர்களாக, சாரமுள்ளவர்களாக, நம்முடைய தேவனுடைய வார்த்தைகளுக்கே நாங்கள் இடம் கொடுத்து மற்றவர்களையும் தேவனுடைய வார்த்தைகளின்படி வாழ வைக்கக்கூடியவர்களாக, ரட்சிப்புக்குள்ளாக வழிநடத்தக்கூடியவர்களாக காணப்படும்படியான ஜீவியமாக ஆசீர்வதித்தருளும் என்கிற வேண்டுதலோடு இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலே காணப்படுவீர்களாக. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படியானால் உங்களுடைய வாழ்க்கையானது தேவனுக்கும் மற்ற மனிதர்களுக்கும் ஆசீர்வாதமானதாக காணப்படும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வேத புஸ்தகத்தை நாம் வாசிக்கும் போது எப்படிப்பட்ட சூழ்நிலைகளையும் சந்தர்ப்பங்களையும் சந்திக்க நேரிடும் போது பொதுவாக தேவ ஜனங்கள் தங்களுடைய அந்த உப்பானது உவர்ப்பு தன்மையை இழப்பது போல, உப்பானது தன்னுடைய சாரத்தை இழப்பது போல, எப்படிப்பட்ட சந்தர்ப்பங்கள் சூழ்நிலைகளை சந்திக்கும் போது தேவ ஜனங்கள் தேவனுடைய வார்த்தைகளை சார்ந்து கொள்ளாமல் போகிறார்கள் என்பதை, பயனில்லாதவர்களாக போகிறார்கள் என்பதை வேத புஸ்தகத்தை வாசிக்கும் போது நம்மால் கற்றுக்கொள்ள முடியும். கடந்த வாரத்திலே ஒரு அனுபவத்தை நாம் தியானித்தோம். அது என்னவென்றால், கொலோசியருக்கு எழுதின புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அங்கே நாம் என்ன படிக்கிறோம்? அவனவனுக்கு இன்னின்னபடி உத்தரவு சொல்ல வேண்டும் என்று நீங்கள் அறியும்படிக்கு உங்கள் வசனம் எப்பொழுதும் கிருபை பொருந்தினதாயும் உப்பால் சாரமேறினதாயும் இருப்பதாக என்று படிக்கிறோம். அவனவனுக்கு இன்னினபடி உத்தரவு சொல்ல வேண்டும் என்று நீங்கள் அறியும்படிக்கு உங்கள் வசனம் எப்பொழுதும் கிருபை பொருந்தினதாயும் உப்பால் சாரமேறினதாயும் இருப்பதாக என்று படிக்கிறோம். இந்த வசனம் ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையை, ஒரு குறிப்பிட்ட சந்தர்ப்பத்தை சுட்டி காட்டுகிறது. அந்த சந்தர்ப்பம் என்னவென்றால், சிலருக்கு உத்தரவு சொல்ல வேண்டிய சந்தர்ப்பங்கள், சிலருக்கு பதில் கொடுக்க வேண்டிய சூழ்நிலைகள் தேவ ஜனங்களுக்கு உண்டாகும். அப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தையும் சூழ்நிலைகளையும் தேவ ஜனங்கள் சந்திக்கும் போது அவர்கள் எப்படி காணப்பட வேண்டும் என்பதை கொலோசேய சபையாருக்கு பரிசுத்த பவுல் சுட்டி காட்டுகிறார். அவர்கள் ஏனோ தானோ என்று பதில் சொல்லக்கூடாது. அவர்களுடைய வாயிலே கெட்ட வார்த்தைகள் காணப்படக்கூடாது. அவர்கள் தாங்கள் செய்ய முடியாத காரியத்தை நிறைவேற்றுகிறோம் என்று உத்தரவு சொல்லக்கூடாது, பதில் சொல்லக்கூடாது. அப்படி காணப்படுவார்களே ஆனால் கெட்ட வார்த்தை பேசுகிறவர்களாக, தங்களால் நிறைவேற்ற முடியாத காரியங்களை நாங்கள் உங்களுக்கு செய்கிறோம் என்று சொல்லுகிறவர்களாக, ஏனோ தானோ என்று உத்தரவு சொல்லுகிறவர்களாக காணப்படுவார்களே ஆனால் அந்த சந்தர்ப்பங்களிலே, அந்த குறிப்பிட்ட சூழ்நிலைகளிலே அவர்கள் தேவனுடைய வார்த்தைகளை சார்ந்து கொள்ளாதவர்களாக காணப்படுவார்கள். அது நிமித்தமாக உப்பானது எப்படி சாரத்தை இழந்து போகுமோ, உவர்ப்பு தன்மை இழந்து போகுமோ, அப்படியே அவர்கள் நல்ல பொக்கிஷங்களை, நல்ல மனிதர்களாக
தங்களுடைய இருதயத்திலிருந்து வெளிக்காட்டாமல் போகிறவர்களாக இருக்கிறபடியினால் அவர்களுடைய வாழ்க்கையானது பூமிக்கு உப்பாக காணப்படுவது இல்லை, சாரமற்றதாக காணப்பட்டு போய்விடுகிறது, சாரமற்று காணப்படுகிறதாக இருக்கும். அப்படி அவர்கள் சொல்லுகிற உத்தரவு தேவனுக்கோ மற்ற மனிதர்களுக்கோ அது ஒரு நாளும் பயனுள்ளதாக காணப்படாது, ஆசீர்வாதமாகவும் காணப்படாது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் கடந்த வாரத்திலே அநேக வசனங்களை வாசித்து அறிந்து கொண்டோம். ஞானியினுடைய வாய்மொழிகள் தயையுள்ளவைகள் என்று படித்தோம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள் என்று எழுதப்பட்டிருந்ததை படித்தோம். உங்களில் இருக்கிற நம்பிக்கையை குறித்து உங்களிடத்தில் விசாரித்து கேட்கிற யாவருக்கும் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல எப்பொழுதும் ஆயத்தமாயிருங்கள் என்கிற வசனத்தை படித்து அறிந்து கொண்டோம். தெய்வ பிள்ளையே, அப்படியானால் உப்பு என்பது சரியான பொருள் கொண்ட தேவனுடைய வார்த்தையாக காணப்படுகிறது. யாராகிலும் உங்களிடத்தில் வந்து ஒரு குறிப்பிட்ட கேள்வியை கேட்கும் போது நீங்கள் உதாரணமாக இப்படி பதில் சொல்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். பாவம் பெருகின இடத்தில் கிருபை பெருகக்கூடியதாய் இருக்கிறது. அதனால் இன்றைக்கு ஒரு நாள் தானே பாவம் செய்தால் தவறு கிடையாது, நீ பாவம் செய்தாலும் உனக்கு தேவனுடைய கிருபை பெருகும் என்று யாராகிலும் போதித்தால் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் தேவனுடைய வார்த்தைகளை டைல்யூட் பண்ணுகிறார்கள். அவர்கள் தேவனுடைய வார்த்தையிலே இருக்கக்கூடிய உண்மையான பரிசுத்தத்தை, தேவனுடைய வார்த்தையிலே இருக்கக்கூடிய மெய்யான தேவ கிருபையை போதிக்காதவர்களாக காணப்படுவார்கள். தெய்வ பிள்ளையே, நீங்கள் தேவனுடைய வார்த்தைகளை சார்ந்து கொள்ளும் போதும் தேவனுடைய வார்த்தைகளை உத்தரவாக பிறப்பிக்கும் போதும் அந்த தேவனுடைய வார்த்தைகள் எவ்வளவு பரிசுத்தமானது, அது மனிதனை எவ்வளவு பரிசுத்தத்திற்குள் கொண்டு வரக்கூடிய கிருபை உள்ளதாய் இருக்கிறது என்பதை உணர்த்தி போதிக்க வேண்டியதாக காணப்படுகிறது. அவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. யாராகிலும் இன்றைக்கு நீ பாவம் செய்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, தேவனுடைய கிருபை உன்னுடைய வாழ்க்கையிலே பெருகி கொண்டே இருக்கும் என்று வேத வசனத்தை தவறாக போதிப்பார்களேயானால் அவர்கள் தேவனுக்கும் பயனுள்ளவர்களாக இருக்க முடியாது, மற்ற மனிதர்களுக்கும் பயனுள்ளவர்களாக இருக்க முடியாது, மற்ற மனிதர்களை கெட்டு போக பண்ணக்கூடியவர்களாக தான் காணப்படுவார்கள். ஆகவேதான் கொலோசிய சபையாருக்கு பரிசுத்த பவுல் எழுதுகிறார், அவனவனுக்கு இன்னினபடி உத்தரவு சொல்ல வேண்டும் என்று நீங்கள் அறியும்படிக்கு உங்கள் வசனம் எப்பொழுதும் கிருபை பொருந்தினதாகவும், உங்கள் வசனம் கிருபை பொருந்தினதாகவும் உப்பால் சாரமேறினதாகவும் இருப்பதாக என்று எழுதுகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஏன் உங்கள் வசனம் கிருபை பொருந்தினதாக இருக்க வேண்டும் என்று எழுதுகிறார்? ஒரு மனிதன் பாவத்திலே வாழ்ந்து வருகிறான் என்றால், ஒரு மனிதன் துன்மார்க்கத்தனத்திலே வாழ்ந்து வருகிறான் என்றால், ஒரு மனிதன் நீதிமானாக அல்ல கெட்டு போய் கொண்டிருக்கிறான் என்றால் அந்த மனிதனை பார்த்து தேவ ஜனங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் தேவனுடைய கிருபை உள்ள வார்த்தைகளை பேச வேண்டும். தேவன் உன் வாழ்க்கையில் அன்புள்ளவராய் இருக்கிறார், தேவன் உன் வாழ்க்கையை நீதிகரிக்கக்கூடியவராய் இருக்கிறார், தேவன் உன் வாழ்க்கையை துன்மார்க்கத்தனத்திலிருந்து விடுவிக்க கூடியவராய் இருக்கிறார், தேவன் இரக்கம் உள்ளவராய் இருக்கிறார். இன்றைக்கு நீ மனம் திரும்புவாயானால் தேவன் உனக்கு கிருபை உள்ளவராயிருந்து உன்னை ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார். உன் வாழ்க்கையிலே பாவம் பெருகி கிடக்கிறது, ஆனால் தேவனுடைய கிருபையும் பாவம் பெருகின உன் வாழ்க்கையிலே கிருபை பெருகினதாய் இருக்கிறது. மனம் திரும்பு என்று போதிப்பதுதான் சரியான போதனையாய் இருக்கிறது. இன்றைக்கு நீ பாவம் செய்தாலும் பரவாயில்லை, தேவனுடைய கிருபை உன் வாழ்க்கையிலே பெருகும் என்று போதிப்பது தவறான போதனையாய் இருக்கிறது. தெய்வ பிள்ளையே, தேவனுடைய வார்த்தைகளை சரியாக போதிக்கவில்லை என்றால், சரியாக உத்தரவு சொல்லவில்லை என்றால் நீங்கள் மற்ற மனிதர்களை கெட்டு போக பண்ணக்கூடியவர்களாக காணப்படுவீர்கள். என்றால் கிருபையுள்ள தேவனுடைய வார்த்தைகள் உங்களுடைய வாழ்க்கையிலே இருக்குமானால் அந்த கிருபையுள்ள வார்த்தைகளை நீங்கள் பேசி கெட்டு போய் இருக்கக்கூடிய மனிதனை நீதியாக, நேர்மையாக, பரிசுத்தவானாக வாழ வைப்பதற்கு ஏதுவாக சரியாக போதிக்கக்கூடியவர்களாக காணப்படுவீர்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆகவேதான் சூழ்நிலைகள் வரும், சந்தர்ப்பங்கள் வரும், உப்பானது சாரமற்று போவதற்கு ஏதுவாக
மாறும்படியான நேரங்களும் வரும். ஆனால் அந்த நேரங்களில் எல்லாம் தெய்வ பிள்ளையே, நீங்கள் பெற்ற தேவனுடைய வார்த்தைகளை டைல்யூட் பண்ணாமல், நீங்கள் பெற்ற தேவனுடைய வார்த்தைகளின் மகத்துவத்தை குறைத்து போடாமல், நீங்கள் பெற்றுக்கொண்ட அந்த தேவனுடைய வார்த்தைகளுக்குள்ளாக எவ்வளவு தேவனுடைய திவ்ய சுபாவமாகிய பரிசுத்தத்தின் தன்மை காணப்படுகிறது என்பதை நீங்கள் குறைத்து போடாமல் வாழ வேண்டும். அப்பொழுதுதான் அந்த நேரங்களில் அந்த சந்தர்ப்பங்களை நீங்கள் சந்திக்கும் போது, அந்த பிரதிகூலமான சந்தர்ப்பங்களை சந்திக்கும் போது நீங்கள் சாரமுள்ள உப்பாக இந்த பூமிக்கு காணப்படுவீர்கள். தேவனுக்கும் மற்றவர்களுக்கும் பயனுள்ளவர்களாக காணப்படுவீர்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, நீதிமானுடைய நாவு சுத்த வெள்ளி என்று படிக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தைகளை பேச வேண்டும், கெட்ட வார்த்தைகளை பேசக்கூடாது, ஏனோ தானோ என்று பேசக்கூடாது, இன்னும் நடைமுறைப்படுத்த முடியாத காரியங்களை நிறைவேற்றுகிறேன் என்று சொல்லக்கூடாது. சொல் தவறாதவனாகவும் வாழ வேண்டும். அதைதான் யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே படிக்கிறோம். சொல் தவறாதவனாகவும் ஜீவிக்க வேண்டும். ஒருவன் சொல் தவறாதவனாக அவன் பூர்ண புருஷனாகவும் வாழ்க்கையின் முழு பகுதியையும் தனது கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருப்பவனாகவும் காணப்படுவான் என்று படிக்கிறோம். சொல் தவறாதவனாக வாழ்க்கையின் முழு பகுதியையும் கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருக்கிறவனாக ஒரு மனிதன் சொல் தவறாதவனாக வாழுவான் என்றால் அவன்தான் சாரமேற்றப்பட்ட உப்பாக ஜீவிக்கிறவனாயிருப்பான். அவன் மற்றவர்களுக்கும் தேவனுக்கும் பயனுள்ளவனாக காணப்படுவான். பலவிதமான பிரதிகூலமான சூழ்நிலைகளை சந்திக்கும் போதும் தான் பெற்றுக்கொண்ட சாரத்தை, தான் பெற்றுக்கொண்ட தெய்வீக தன்மையை இழந்து போகாதவனாக காணப்படுவான். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஒரு கேள்வி, ஒருவன் சொல் தவறாதவனாக பூர்ண புருஷனாக வாழ்க்கையின் முழு பகுதியையும் தனது கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருக்கிறவனாக ஜீவிக்க வேண்டுமானால் மனிதனுடைய வாழ்க்கையிலே அவசியமாயிருப்பது என்ன? பரிசுத்த ஆவியானவர் அவசியமானவராக காணப்படுகிறார். எந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே பரிசுத்த ஆவியானவர் தேற்றரவாளனாக காணப்படுகிறாரோ அந்த பரிசுத்த ஆவியானவர் தான் மனிதனுடைய நாவை கட்டுப்படுத்தக்கூடியவராக காணப்படுவார். மனிதனுடைய நாவானது கட்டுப்படுத்தப்பட வேண்டுமானால் மனிதனுடைய வாழ்க்கையிலே பரிசுத்த ஆவியானவருடைய துணை அவசியமாயிருக்கிறது. ஆகவே தெய்வ பிள்ளையே, இயேசு கிறிஸ்து பரமேறி சென்ற போதும் கூட தம்முடைய சீஷர்களையும் தம்மை பின்பற்றி வந்த ஜனங்களையும் பார்த்து அவர் உரைத்த காரியம் என்னவென்றால், நீங்கள் காத்திருந்து பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளுங்கள் என்பதுதான். காரணம் என்ன? அந்த பரிசுத்தாவியானவருடைய கட்டுப்பாட்டிற்குள் காணப்படும் வரைக்கும் வேறு எந்த ஆவிக்கும் இடம் கொடாமல் பரிசுத்தாவியானவருடைய கட்டுப்பாட்டிற்கே இடம் கொடுத்து ஜீவிக்கும் போது மனிதனுடைய நாவானது கட்டுப்பாட்டிற்குள் காணப்படும். தேவனுடைய வார்த்தைகளையே பேசக்கூடியவனாக காணப்படுவான். மற்ற ஜனங்களை பரிசுத்த வாழ்க்கைக்கென்று வாழும்படியாக உற்சாகப்படுத்தக்கூடியவனாக காணப்படுவான். மற்ற ஜனங்களை நீதிமான்களாக வாழ வைப்பதற்காக கிருபையுள்ள வார்த்தைகளை, தயையுள்ள தேவனுடைய வார்த்தைகளை பேசக்கூடியவனாக காணப்படுவான். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலே சற்று உங்கள் வாழ்க்கையை ஆராய்ந்து பாருங்கள். நீங்களும் பலவிதமான சந்தர்ப்பங்களையும் சூழ்நிலைகளையும் நிச்சயமாகவே உங்கள் விசுவாச வாழ்க்கை பாதையிலே சந்தித்திருப்பீர்கள் என்றால் அந்த சூழ்நிலைகளில் எல்லாம், அந்த சந்தர்ப்பங்களில் எல்லாம், அந்த சமயங்களில் எல்லாம் தேவனுடைய கிருபையுள்ள வார்த்தைகளையே பேசி நீங்கள் பெற்றுக்கொண்ட தெய்வீக தன்மையை பாதுகாத்துக் கொண்டவர்களாக காணப்பட்டீர்களா என்பதை ஆராய்ந்து பாருங்கள். அது மாத்திரமல்ல, நீங்கள் ஒருவருக்கு உத்தரவு சொல்லக்கூடிய சமயம் வந்தபோது நீங்கள் பொய் சொல்லாதவர்களாக, சொல் தவறாதவர்களாக வாழக்கூடிய அனுபவத்தை பாதுகாத்துக் கொண்டீர்களா என்பதை ஆராய்ந்து பாருங்கள். கெட்ட வார்த்தை ஒன்று உங்கள் வாயிலிருந்து புறப்படாத வண்ணம் நீங்கள் தவறான ஆவிகளுக்கு இடம் கொடாமல் தேவனுடைய ஆவியானவருடைய கட்டுப்பாட்டிற்குள்ளேயே உங்களுடைய ஜீவியத்தை காத்துக் கொள்ளும்படியாக அந்த சந்தர்ப்பங்களில் எல்லாம் வாழ்ந்தீர்களா? சற்று உங்கள் வாழ்க்கையை ஆராய்ந்து பாருங்கள். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலே சில குறைபாடுகள் உண்டாயிருந்திருக்குமே ஆனால்
இந்த ஓய்வு நாளிலே பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு பேசுகிறார். நீங்கள் அந்த குறைவுகளை உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து அகற்றும்படியாக இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலே தீர்மானம் பண்ண வேண்டும். கர்த்தாவே, நிறைவானது வரும்போது குறைவானது அகன்று போகும் என்று சொன்னீரே, இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலேயும் எங்களுடைய வாழ்க்கையை பூர்ணப்படுத்தக்கூடிய உம்முடைய தேவ வார்த்தைகளுக்கே எங்களுடைய வாழ்க்கையில் இடம் கொடுக்கும்படியாக தீர்மானம் பண்ணுகிறோம். எங்களுடைய வாழ்க்கையை பூர்ணப்படுத்தக்கூடிய பரிசுத்த ஆவியானவரே, உம்மையே சார்ந்து கொள்ளும்படியாக தீர்மானம் பண்ணுகிறோம். பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே நாங்கள் எந்நாளும் ஜீவிக்கும்படியாக இந்த நாளிலே தீர்மானம் பண்ணுகிறோம் என்று சொல்லுவீர்களானால், நிச்சயமாகவே நீங்கள் மற்றவர்களுக்கு உத்தரவு சொல்ல வேண்டும் என்கிற சூழ்நிலைகள் வரும்போது நிச்சயமாகவே நீங்கள் பெற்றுக்கொண்ட தெய்வீக தன்மையை, சாரத்தை இழந்து போகாதவர்களாக கிறிஸ்து சொன்ன வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேறக்கூடியதாக காணப்படும். பூமிக்கு உப்பாய் இருப்பீர்கள், தேவனுக்கும் மற்ற ஜனங்களுக்கும் பயனுள்ளவர்களாய் இருப்பீர்கள், ஆசீர்வாதமாக காணப்படுவீர்கள், மற்ற ஜனங்களையும் தெய்வீக வாழ்க்கைக்கென்று வரவழைத்தவர்களாக காணப்படுவீர்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இதைதான் நாம் கடந்த வாரத்திலே முதல் அனுபவமாக கற்றுக்கொண்டோம். எப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே உப்பானது உவர்ப்பு தன்மையை இழந்து போவதற்கு ஏதுவாக காணப்படுகிறது, எப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே தேவ ஜனங்கள் தாங்கள் பெற்றுக்கொண்ட தெய்வீக தன்மையை இழந்து போகக்கூடிய சூழ்நிலைகளை சந்திப்பதற்கு ஏதுவாக காணப்படுகிறது என்பதை இந்த வசனத்தின் மூலமாக கற்றுக்கொண்டோம். நாம் உவர்ப்பு தன்மையை இழந்து போகாத வண்ணம், தெய்வீக தன்மையை இழந்து போகாத வண்ணம் எப்படி காணப்பட வேண்டும் என்பதையும் இந்த வசனத்தின் மூலமாக கற்றுக்கொண்டோம். இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலே இரண்டாவது அனுபவத்தை நாம் தியானிப்போம். எப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே, சந்தர்ப்பங்களிலே தேவ ஜனங்கள் தெய்வீக தன்மையை இழந்து போகிறவர்களாக காணப்படுகிறார்கள் என்பதை நாம் தியானிக்கலாம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மார்க்கு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 50ஆம் வசனத்தை ஒருவர் வாசியுங்கள். மார்க்கு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 50ஆம் வசனத்தை ஒருவர் வாசியுங்கள். உப்பு நல்லதுதான், உப்பு சாரமற்று போனால் அதற்கு எதனாலே சாரம் உண்டாக்குவீர்கள்? உங்களுக்குள்ளே உப்புடையவர்களாயிருங்கள், ஒருவரோடொருவர் சமாதானம் உள்ளவர்களாயும் இருங்கள் என்றார். திரும்ப வாசியுங்கள். உப்பு நல்லதுதான், உப்பு சாரமற்று போனால் அதற்கு எதனாலே சாரம் உண்டாக்குவீர்கள்? உங்களுக்குள்ளே உப்புடையவர்களாயிருங்கள், ஒருவரோடொருவர் சமாதானம் உள்ளவர்களாயும் இருங்கள் என்றார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த இடத்திலே இயேசு கிறிஸ்து அறிவிக்கும்படியாக விரும்புகிற சத்தியம் என்னவென்றால், தேவ ஜனங்கள் தங்களுக்குள்ளே ஒற்றுமையுள்ளவர்களாக காணப்பட வேண்டும் என்கிற சத்தியத்தை குறிப்பிடுகிறார். தேவ ஜனங்கள் தங்களுக்கு இடையே ஒற்றுமை குலையும்படியாக இடம் கொடுத்து ஜீவிப்பார்களேயானால் அவர்கள் தாங்கள் பெற்றுக்கொண்ட தெய்வீக தன்மையை இழந்து போகக்கூடியவர்களாக காணப்படுவார்கள். அவர்கள் பூமிக்கு சாரமேற்கப்பட்ட உப்பாக அல்ல, அவர்கள் உப்பானது உவர்ப்பை இழந்து போகக்கூடிய விதத்தில் அவர்களுடைய ஜீவியமானது காணப்படும் என்பதை சுட்டிக்காட்டுகிறார். அப்படியானால் தேவ ஜனங்களுக்கு சில சந்தர்ப்பங்கள் வரும், சில சூழ்நிலைகளும் நேரங்களும் வரும். எப்படி என்றால், ஒருவரோடு ஒருவர் ஒற்றுமையாக வாழ இயலாத சூழ்நிலைகளும் சந்தர்ப்பங்களும் வரும். ஆனாலும் அப்படி ஒருவரோடு ஒருவர் ஒற்றுமையாக இருக்க முடியாத சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் நேரங்களும் வந்தாலும், உப்பானது சில சூழ்நிலைகளை சந்திக்கும் போது உவர்ப்பு தன்மையை இழந்து போவது போல உங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் வைத்த சமாதானத்தை, அந்த தெய்வீக தன்மையை கர்த்தர் சொல்லுகிறார், இழந்து போய்விடக் கூடாது என்று குறிப்பிடுகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பவுமாய் இருக்கிறது, கர்த்தர் அங்கே ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுவார் என்று படிக்கிறோம். தெய்வ பிள்ளையே, நாம் வாசிக்க கேட்ட இந்த மார்க்கு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 50ஆம் வசனத்திலே படித்தோமே, உங்களுக்குள்ளே உப்புடையவர்களாய் இருங்கள், ஒருவரோடு ஒருவர் சமாதானம் உள்ளவர்களாயும் இருங்கள் என்று படித்தோமே.
எந்த சந்தர்ப்பத்திலே இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தைகளை சுட்டி காட்டினார், குறிப்பிட்டார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். எந்த குறிப்பிட்ட சூழ்நிலையிலே சகோதரத்துவ ஐக்கியத்தை இழந்து போவதற்கு ஏதுவான சமாதான கேடு உண்டாகக்கூடியதா இருந்தது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். யாரோ ஒருவன் அவன் என்ன செய்தான் என்றால், சீஷர்களுடைய ஐக்கியத்திலே காணப்படவில்லை. ஏதோ ஒரு மனிதன் தங்களுடைய குழுவை சாராதவனாக காணப்பட்டவன், சீஷர்களுடைய குழுவை சாராதவனாக காணப்பட்டவன். ஆனால் அவன் என்ன செய்தான் என்றால், இயேசுவின் நாமத்தை உபயோகப்படுத்தினான், பிசாசுகளை துரத்தினான். இதையெல்லாம் யார் கவனித்துக் கொண்டிருந்தது என்றால், யோவான் கவனித்துக் கொண்டே இருந்தான். நம்முடைய குழுவை சாராத ஒருவன், ஆனால் இயேசுவின் நாமத்தை உபயோகப்படுத்துகிறான், பிசாசுகளை எல்லாம் துரத்துகிறானே, அதை எப்படி அவன் செய்ய போயிற்று என்று சொல்லி யோவான் போய் என்ன செய்கிறான் என்றால், அவனை போய் தடுக்கிறான். தடுத்தது மாத்திரமல்ல, இயேசுவினிடத்தில் வருகிறான் யோவான், அதை பெருமையாக சொல்லிக் கொள்கிறான். இயேசுவே, எங்களுடைய குழுவை சாராத ஒருவனை நான் கண்டேன், அவன் உம்முடைய நாமத்தை உபயோகப்படுத்தி பிசாசுகளை எல்லாம் துரத்தி கொண்டிருப்பதை கண்டேன். நான் அவன் அப்படி செய்யக்கூடாது என்று சொல்லி அவனை போய் தடுத்தேன் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவனிடம் வந்து யோவான் தான் செய்த செயலை குறித்து பெருமையாக அவன் பேசுவதை நாம் படிக்கிறோம். இந்த யோவான் என்ன நினைத்தான் என்றால், இயேசு கிறிஸ்து தன்னை மிகவும் பாராட்டுவார் என்று நினைத்தான். ஆனால் இயேசு கிறிஸ்து யோவான் நினைத்தது போல யோவானை பாராட்டவில்லை. இயேசு கிறிஸ்து யோவான் நினைத்தது போல யோவான் செய்த செயலை அங்கீகரிக்கவில்லை. மாறாக இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார் என்றால், நீ அவனை தடுத்திருக்க தேவையில்லை, என் நாமத்தில் யார் அற்புதம் செய்தாலும் அவன் யாராயிருந்தாலும் பரவாயில்லை, அதை தடுக்க வேண்டாம் என்று சொல்லுகிறார். வாசியுங்கள் 39ஆம் வசனத்தை படிக்கும் போது இயேசு கிறிஸ்து யோவானுக்கு பதில் கொடுப்பதை நாம் இவ்விதமாக அங்கே படிக்கிறோம். அதற்கு இயேசு அவனை தடுக்க வேண்டாம், அவனை தடுக்க வேண்டாம், என் நாமத்தினாலே அற்புதம் செய்கிறவன், என் நாமத்தினாலே அற்புதம் செய்கிறவன் எளிதாய் என்னை குறித்து தீங்கு சொல்ல மாட்டான். நமக்கு விரோதமாய் இராதவன் நமது பட்சத்தில் இருக்கிறான் என்று பதில் கொடுப்பதை நாம் படிக்கிறோம். அப்படியானால் தெய்வ பிள்ளையே, இயேசு கிறிஸ்து இங்கே என்ன அறிந்து கொள்ளும்படியாக செய்கிறார் என்றால், உங்கள் குழுவை சாராதவர்களாய் இருந்தாலும் பரவாயில்லை, இங்கேயோ ஒருவன் என் நாமத்தை உபயோகப்படுத்தி அற்புதங்களை செய்கிறான் என்றால், உங்களுடைய குழுவை சாராதவன் என்று சொல்லி நீங்கள் அவனை தடுக்க வேண்டாம். அவனும் என் நாமத்தை தானே உபயோகப்படுத்துகிறான், அவன் ஒரு நாளும் தீங்கு சொல்ல மாட்டான் என்று சொல்லி, இப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களை எல்லாம் நீங்கள் சந்திக்கும் போது, இப்படிப்பட்ட நேரத்தை எல்லாம் நீங்கள் சந்திக்கும் போது, இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை எல்லாம் நீங்கள் சந்திக்கும் போது, நீங்கள் சகோதரத்துவ ஐக்கியம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். நீங்கள் இயேசு கிறிஸ்து என்கிற ஒரே நாமத்தை உபயோகப்படுத்துகிறபடியால் நீங்கள் ஒருவரோடு ஒருவர் சமாதானம் உள்ளவர்களாயும் இருங்கள். சமாதானம் என்கிற தெய்வீக தன்மையை இழந்து போய், உப்பானது சில சந்தர்ப்பங்களை சூழ்நிலைகளையும் சந்திக்கும் போது எப்படி உவர்ப்பு தன்மையை இழந்து போகுமோ, அப்படி உங்களுக்குள்ளே தேவன் கொடுத்த சமாதானத்தை, அந்த தெய்வீக தன்மையை இழந்து போய் விடாதீர்கள் என்று குறிப்பிடுகிறார். ஆகவேதான் அடுத்த வசனத்திலே மார்க் 9:50 வசனத்திலே படித்தோம், உங்களுக்குள்ளே உப்புடையவர்களாய் இருங்கள், ஒருவரோடொருவர் சமாதானம் உள்ளவர்களாயும் இருங்கள் என்று குறிப்பிடுவதை நாம் படிக்கிறோம். அப்படியானால் கிறிஸ்துவின் நாமத்தை தரித்து கொண்டு ஊழியம் செய்கிற நீங்கள் யாவரும் ஒருவரோடு ஒருவர் சண்டை போட்டுக் கொள்ளாமல் ஒற்றுமையாக ஊழியம் செய்யுங்கள் என்று சொல்லுகிறார். அறிவுரை கொடுக்கிறார், உங்களுக்குள்ளே சமாதானமாக வாழுங்கள் என்று சொல்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை உச்சரிக்கிறவர்கள் யாராய் இருந்தாலும் அவர்களை நேசிக்கக்கூடிய மனப்பான்மை, மனப்பக்குவம், பரந்த மனப்பான்மை உங்களிடத்தில் காணப்படுவதாக என்று அறிவுரை கூறுகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆகவேதான் நீங்கள் பவுலை சார்ந்தவன் என்று சொல்ல வேண்டியதில்லை, நீங்கள் அப்பல்லோவை சார்ந்தவன் என்று
குறிப்பிட வேண்டியது இல்லை. தெய்வ பிள்ளையே, நான் பவுலை சார்ந்தவன், நான் அப்போலோவை சார்ந்தவன் என்று பிரித்து பேச வேண்டிய அவசியம் இல்லை. தேவ ஜனங்கள் தங்களுக்கு இடையே ஒரு சுவரை எழுப்பி ஒருவருக்கொருவர் சண்டை போடுகிறவர்களாக இருக்கக்கூடாது என்கிற அறிவுரையை இயேசு கிறிஸ்து எடுத்துரைக்கிறார். தெய்வ பிள்ளையே, ஒரே சபைக்குள்ளாகவும் சண்டைகள் இருக்கக்கூடாது. மற்ற சபைகளுக்குரியவர்களாய் இருக்கிறார்களே என்று சொல்லியும் அவர்களை பகைக்க கூடியவர்களாகவும் இருக்கக்கூடாது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை உபயோகப்படுத்துகிற யாரானாலும் அவர்கள் தேவனுடைய நாம மகிமைக்கென்று செயல்படுகிறார்கள் என்கிற உணர்வோடு ஜீவிக்கிறவர்களாக, அப்படிப்பட்டவர்களை தடுக்காதவர்களாக, தேவன் கொடுத்த சமாதானத்தை பாதுகாத்துக் கொள்ளக்கூடியவர்களாக காணப்பட வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சண்டை போடக்கூடிய தன்மை உங்களுடைய வாழ்க்கையிலே உண்டாயிருக்க கூடாது. சிலருடைய வாழ்க்கையை நாம் ஆராய்ந்து பார்ப்போமே ஆனால் சண்டை போட்டால்தான் அவர்களுக்கு சமாதானமே இருக்கும். இன்னும் சிலருடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும் போது அவர்களுடைய வாழ்க்கை எப்படி காணப்படும் என்றால், மற்றவர்களிடம் குற்றம் கண்டுபிடிப்பதுதான் அவர்களுடைய வாழ்க்கையாகவே காணும். சிலருடைய வாழ்க்கையிலே சமாதானம் எப்பொழுது காணப்படும் என்றால், மற்றவர்களோடு சண்டை போட்டால்தான் அவர்களுக்கு சமாதானம். மற்றவர்களுடைய வாழ்க்கையிலே என்னென்ன குற்றங்கள் இருக்கிறது அதை கண்டுபிடித்துக் கொண்டே இருந்தால்தான் அவர்களுக்கு சமாதானம் இருக்கும். அப்படி இருக்கக்கூடாது. ஆகவேதான் இங்கே கர்த்தர் சொல்லுகிறார், இந்த யோவானுடைய வாழ்க்கை எப்படி காணப்பட்டது என்றால், ஏதோ ஒருவன் கிறிஸ்துவின் நாமத்தை உபயோகப்படுத்தி பிசாசுகளை துரத்தி கொண்டு இருந்ததை கண்டபோது அதை குற்றம் கண்டுபிடிக்க கூடியதாக தான் யோவானுடைய வாழ்க்கை காணப்பட்டது. அதை தடுக்கும் விதத்திலே, சண்டை போடக்கூடிய விதத்திலே தான் யோவானுடைய வாழ்க்கை காணப்பட்டது. ஆகவேதான் அதை பெருமையாக இயேசு கிறிஸ்துவிடத்தில் வந்து சொன்ன போது இயேசு கிறிஸ்து யோவானுடைய செயலை அங்கீகரிக்கவில்லை. இயேசு கிறிஸ்து ஒரு சத்தியத்தை வெளிப்படுத்தினார். உங்களுக்குள்ளே ஒருவருக்கொருவர் எப்படி காணப்படுங்கள் என்று சொல்லுகிறார் என்றால், ஒருவரோடொருவர் சமாதானம் உள்ளவர்களுமாய் இருங்கள் என்று குறிப்பிடுகிறார். தெய்வ பிள்ளையே, இன்றைக்கு அநேகர் சின்ன சின்ன காரியங்களுக்கெல்லாம் சண்டை போட்டுக் கொள்கிறார்கள். இன்றைக்கு அநேகர் தங்களுடைய வாழ்க்கையை தேவனுடைய பார்வையிலே சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கிற சிந்தை இல்லாதவர்களாக, மற்றவர்களுடைய வாழ்க்கையில என்ன குற்றம் இருக்கிறது, குறை இருக்கிறது, அதை கண்டுபிடிப்பதற்காகவே தங்களுடைய வாழ்நாளை வீணாக்கி கொண்டிருக்கிறார்கள். தெய்வ பிள்ளையே, தேவனுக்கு முன்பாக ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாழ்க்கையை உகந்ததாக மாற்றிக் கொள்ளவில்லை என்றால், பிரியமானதாக மாற்றிக் கொள்ளாமல் காணப்படுவானேயானால் அவன் இந்த பூமிக்கு உப்பாக காணப்பட முடியாது. அவனுடைய வாழ்க்கை தேவனுடைய தெய்வீக தன்மையாகிய சமாதானம் நிறைந்ததாக காணப்படாது. பிரைஸ் தி லார்ட். தேவ ஜனங்கள் மற்ற தேவ ஜனங்களுடைய வாழ்க்கையிலே உண்மையாகவே தேவனுடைய பார்வையிலே தவறான காரியங்கள் இருந்தால் அதை சுட்டிக்காட்டலாம், சீர்படுத்தலாம், ஸ்திரப்படுத்தலாம், அறிவுரைகள் கூறலாம். ஆனால் அதை தேவனுடைய பார்வையிலே கண்டு சரிப்படுத்தும்படியாக, சீர்படுத்தும்படியாக பிரயாசப்பட வேண்டும். அப்பொழுது அவர்களுடைய வாழ்க்கை தேவன் கொடுத்த தெய்வீக தன்மை ஆகிய சமாதானத்தினால் நிறைந்த வாழ்க்கையாக காணப்படும். தேவனுடைய பார்வையிலே சரியாக தோன்றுகிற காரியத்தை தேவ ஜனங்கள் தவறாக கண்டு அதை தடை செய்யக்கூடியதாக இருக்கக்கூடாது. அப்படி இருப்பார்களே ஆனால் தேவனுடைய நாம மகிமைப்படும்படியாக அல்ல. அப்படிப்பட்டவர்களுடைய வாழ்க்கை சாரமற்ற உப்பை போல தெய்வீக தன்மையாகிய சமாதானத்தை இழந்து போனதாகவே காணப்படும் என்பதை இயேசு கிறிஸ்து இந்த இரண்டாம் அனுபவத்தின் மூலமாக சுட்டி காட்டுகிறார். சகோதரத்துவ ஐக்கியத்தை இழந்து போவதற்கு ஏதுவான சூழ்நிலைகள் வருவதுண்டு. ஒற்றுமையை இழந்து போகும்படியான சந்தர்ப்பங்களை சந்திப்பதற்குரிய சமயங்கள் வருவதுண்டு. என்றாலும் கிறிஸ்து இயேசு எப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் காண்கிறார் என்பதை கண்டு என்ன குறிப்பிடுகிறார்? 50ஆம் வசனத்திலே, நீங்கள் ஒருவரோடொருவர் சமாதானம் உள்ளவர்களாய் இருங்கள் என்று சொல்லுகிறார். பிரைஸ் தி லார்ட். ஆகவேதான் லேவியராகமம் எழுதின புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 17, 18 வசனங்களிலே படிக்கிறோம். உன் சகோதரனை உன் உள்ளத்தில் பகையாதே, பழிக்கு பழி வாங்காமலும் உன் ஜனபுத்திரர் மேல் பொறாமை கொள்ளாமலும் உன்னில் நீ அன்பு கூறுவது போல
உன்னில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிலும் அன்பு கூறுவாயாக என்று கர்த்தர் அங்கே குறிப்பிட்டிருப்பதை நாம் படிக்கிறோம். வாசியுங்கள் யாராகிலும். உன் சகோதரனை உன் உள்ளத்தில் பகையாயாக பிறன் மேல் பாவம் சுமராதபடிக்கு அவனை எப்படியும் கடிந்து கொள்ள வேண்டும். பழிக்கு பழி வாங்காமலும் உன் ஜனபுத்திரர் மேல் பொறாமை கொள்ளாமலும் உன்னில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிலும் அன்பு கூறுவாயாக. நான் கர்த்தர். பாருங்கள், கர்த்தர் இப்படிதான் சகோதரத்துவ ஐக்கியத்தையும் ஒற்றுமையும் பேணி பாதுகாக்க வேண்டும் என்பதை கட்டளையாக கொடுத்தார். பகை விரோதங்களை எழுப்பும். யோவானுடைய வாழ்க்கையின் மூலமாக தேவன் அப்படிப்பட்ட பகை விரோதங்களை எழுப்பக்கூடிய பகை உண்டாயிருக்க கூடாது என்பதை சுட்டி காட்டினார். தெய்வ பிள்ளையே, அப்படியானால் கெடாமல் காக்கக்கூடிய தன்மையை நீங்கள் தேவ ஜனங்களை இழந்து விடக்கூடாது. உப்பானது எப்படிப்பட்டது என்றால் கெடாமல் பாதுகாக்கக்கூடிய தன்மை உள்ளதாக காணப்படுகிறது. நீங்களும் தேவ ஜனங்களாக இருக்கிறபடியால் கெடாமல் காக்கக்கூடிய தன்மை உள்ளவர்களாக காணப்பட வேண்டும். தேவன் கொடுத்த சமாதானத்தை உங்களுடைய வாழ்க்கையிலே ஒருவரோடொருவர் பாதுகாத்துக் கொள்ளும் வண்ணமாக ஒற்றுமையோடு காணப்பட வேண்டும். அப்படி தேவன் கொடுத்த தெய்வீக தன்மையாகிய சமாதானத்தை உங்கள் வாழ்க்கையிலே இழந்து போவீர்களானால் நீங்கள் தேவனுடைய வார்த்தைகளை சார்ந்து கொண்டவர்களாக அல்ல, நீங்கள் சாரமேற்றப்பட்ட உப்பாக காணப்படுகிறவர்களாக அல்ல, கெடாமல் காக்கக்கூடிய தன்மை உடையவர்களாக அல்ல, அந்த தெய்வீக தன்மையை இழந்து போனவர்களாக காணப்படுவீர்கள். ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 17 முதல் 19 வசனங்களையும் கூட வாசியுங்கள். பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய ராஜ்யம் எப்படிப்பட்டது என்பதை நாம் அருமையாக அங்கே படிக்கிறோம். வாசியுங்கள். தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமுமாய் இருக்கிறது. இவைகளிலே கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறவன் தேவனுக்கு பிரியனும் மனுஷரால் அங்கீகரிக்கப்பட்டவனுமாய் இருக்கிறான். ஆனபடியால் சமாதானத்துக்கு அடுத்தவைகளையும் அந்யோன்ய பக்தி விருத்தி உண்டாக்கத்தக்கவைகளையும் நாட கடவும். பாருங்கள், தேவ ஜனங்கள், தேவ சமூகத்திலே காணப்படுகிறவர்கள், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை உபயோகப்படுத்துகிறவர்கள் எதை நாட வேண்டும் என்பதை குறித்து படிக்கிறோம். தேவனுடைய ராஜ்யத்திற்குட்பட்ட தேவ ஜனங்கள் பகையுணர்வோடு காணப்படக்கூடாது. அவர்கள் ஒற்றுமை உணர்வோடு காணப்பட வேண்டும். நான் பவுலை சார்ந்தவன் என்று சொல்லிக் கொண்டிருக்க கூடாது, நான் அப்போலோவை சார்ந்தவன் என்று சொல்லிக் கொண்டிருக்க கூடாது. நான் தேவனுடைய ராஜ்யத்திற்குட்பட்டவன், நான் தேவனுடைய பிள்ளை என்பதை உணர்ந்து கிறிஸ்துவின் ஐக்கியத்திலே காணப்படுகிறவர்கள் எப்படி காணப்பட வேண்டும் என்றால் தேவனுடைய நீதியை அடைந்தவர்களாக, தேவனுடைய சமாதானம் என்னும் சாரத்தை அடைந்தவர்களாக, பரிசுத்த ஆவியினால் உண்டான சந்தோஷத்தை பெற்றவர்களாக காணப்பட வேண்டும். சமாதானத்துக்கு அடுத்தவைகளை அவர்கள் நாடக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும். அந்யோன்யத்தில் பக்தி விருத்தி உண்டாக்கத்தக்கவைகளை நாடக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும். ஆகவேதான் தேவ சபையிலே நாம் ராப்போஜன ஆராதனையும் கூட வைக்கிறோம். அங்கே நாம் ஜாதி வித்தியாசப்படுத்தி ராப்போஜன ஆராதனையை வைப்பது கிடையாது. எந்த ஜாதியை உடையவனாக காணப்பட்டாலும் ரட்சிக்கப்படுகிறவனாக, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை அறிக்கை செய்யக்கூடியவனாக, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்து வாழுகிறவனாக காணப்படுகிற எந்த ஜாதியை உடையவனாக காணப்பட்டாலும், எந்த தேசத்தை உடையவனாக காணப்பட்டாலும், எந்த பாஷைக்காரனாக காணப்பட்டாலும் அவன் தேவனுடைய ராஜ்யத்திற்குட்பட்டவனாக காணப்படுகிறபடியால் அந்த ராப்போஜன பந்தியிலே கலந்து கொள்ளக்கூடியவனாக காணப்படுகிறான். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே இந்த தேவனுடைய ராஜ்யத்திற்குட்பட்டவர்கள் என்ன சொல்லக்கூடாது என்றால் நான் பவுலை சார்ந்தவன், நான் அப்போலோவை சார்ந்தவன் என்று சொல்லக்கூடாது. நான் கிறிஸ்துவின் ராஜ்யத்திற்குட்பட்டவன், நான் தேவனுடைய நீதியை அடைந்தவன், நான் தேவனுடைய சமாதானத்தை பெற்றவன், நான் பரிசுத்த ஆவியினால் தேவனுடைய சந்தோஷத்தினால் நிரப்பப்பட்டு காணப்படுகிறேன் என்கிற தெய்வீக தன்மையோடு காணப்பட வேண்டும். அந்த தன்மையை சில சூழ்நிலைகள் வரலாம், சகோதரத்துவ ஐக்கியத்தை இழந்து போவதற்குரிய சூழ்நிலைகள் வரலாம்.
ஒற்றுமையை இழந்து போவதற்கு ஏதுவான சமயங்கள் வரலாம் என்றாலும் தெய்வ பிள்ளையே, நீங்கள் உங்களை நிதானித்து அறிய வேண்டும். நீங்கள் எதை நாடுகிறீர்கள்? பகையை நாடுகிறீர்களா? நீங்கள் பகை விரோதங்களை எழும்ப பண்ணுகிறீர்களா அல்லது சமாதானத்திற்குரியவைகளை நாடுகிறீர்களா என்பதை உங்களுடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்க்க வேண்டும், உணர வேண்டும். ஒருவேளை உப்பானது சாரத்தை இழந்து போவதற்கு ஏதுவான சந்தர்ப்பங்களுக்கு உட்படும் போது சாரத்தை இழந்து போவது போல நீங்கள் சகோதரத்துவ ஒற்றுமையை இழந்து போவதற்குரிய நேரங்களை சந்திக்கும் போது, சந்தர்ப்பங்களையும் சூழ்நிலைகளையும் சந்திக்கும் போது நீங்கள் தேவன் அருளின தெய்வீக தன்மையாகிய சமாதானத்தை இழந்து போய்விடக் கூடாது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் எப்படி காண்கிறார் என்பதை அறிந்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கையிலே சமாதானம் உள்ளவர்களாக காணப்பட வேண்டும். அப்படியானால் உங்களுக்குள்ள ஏக சிந்தை உள்ளவர்களாக காணப்பட வேண்டும். கிறிஸ்து இயேசுவின் சிந்தை உள்ளவர்களாக காணப்பட்டால்தான் நீங்கள் தேவ ஜனங்களாக ஒருவரோடு ஒருவர் சமாதானம் உள்ளவர்களாக காணப்பட முடியும். ஆகவேதான் 2 கொரிந்தியருக்கு எழுதின புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நாம் படிக்கும் போது, 2 கொரிந்தியருக்கு எழுதின புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை யாராகிலும் ஒருவர் வாசியுங்கள். கடைசியாக சகோதரரே, சந்தோஷமாயிருங்கள், நற்சீர் பொருந்துங்கள், ஆறுதல் அடையுங்கள், ஏக சிந்தையாயிருங்கள், சமாதானமாயிருங்கள். அப்பொழுது அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணராகிய தேவன் உங்களோடே கூட இருப்பார். பாருங்கள், சகோதரரே என்று குறிப்பிட்டு பவுல் எழுதுகிறார். சகோதரரே என்று குறிப்பிட்டு எழுதுகிறார். தேவன் உங்களோடு இருக்க வேண்டும். தேவன் உங்களோடு இருக்க வேண்டுமானால் நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குட்பட்டவர்களாய் இருக்க வேண்டும். நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்திற்குட்பட்டவர்களாய் இருக்க வேண்டுமானால் தேவன் அருளின தெய்வீக தன்மையாகிய சமாதானம் உங்கள் வாழ்க்கையில் இருக்க வேண்டும். தேவனுடைய நீதி உங்களுடைய வாழ்க்கையிலே உண்டாயிருக்க வேண்டும். தேவன் அருளின பரிசுத்தாவியினால் உண்டான சந்தோஷம் உங்களுடைய வாழ்க்கையிலே உண்டாயிருக்க வேண்டும். அதுதான் உங்களுடைய வாழ்க்கையிலே சாரமாக காணப்பட வேண்டும். அதை இழந்து போவீர்களானால் தேவன் உங்களோடு இருக்க முடியாது என்று சபையாருக்கு பவுல் சுட்டி காட்டுகிறார். ஆகவேதான் அங்கே சொல்லுகிறார், ஏக சிந்தையாயிருங்கள். ஏக சிந்தையாய் இருந்தால்தான் சமாதானமும் உண்டாயிருக்கும். ஏக சிந்தனையினால் சமாதானம். பிரைஸ் தி லார்ட். அந்த யோவானுக்கு அதை தான் இயேசு கிறிஸ்து அறிவுரையாக கூறுகிறார். யோவானே, எங்கேயோ ஒருவன் உன்னுடைய ஐக்கியத்தில் இல்லாதவனாக காணப்படலாம், உன்னுடைய குழுவை சாராதவனாக காணப்படலாம், ஆனால் அவனும் கிறிஸ்துவின் ராஜ்யத்துக்கு உட்பட்டவன், அவனும் என்னுடைய நாமத்தை உபயோகப்படுத்தி அற்புதங்களை செய்கிறான் என்றால் அதை தடை செய்யாதே. ஏக சிந்தை உள்ளவனாயிரு என்கிறார். கிறிஸ்துவின் சிந்தை உள்ளவனாயிரு என்கிறார். நான் எப்படி என்னுடைய ஜனங்களை காண்கிறேனோ அப்படிப்பட்ட கண்ணோட்டத்தோடு காணப்படு என்கிறார். நான் எப்படி என்னுடைய ஜனங்களை காண்கிறேனோ அப்படிப்பட்ட பார்வை உள்ளவனாக காணப்படு என்கிறார். பகை விரோதங்களை எழும்ப பண்ணக்கூடிய நிலை உன்னுடைய வாழ்க்கையிலே உண்டாக வேண்டாம் என்கிறார். அப்படியானால் மறுபகுதியிலே இன்னொரு சத்தியத்தையும் விளங்கிக் கொள்ள வேண்டும். தேவனுடைய ராஜ்யத்திற்கு உட்பட்டவர்கள் எவ்வளவு தேவனுடைய நீதியினால், தேவனுடைய நியாயங்களினால் நிரம்பி காணப்பட வேண்டும் என்பதையும் இந்த வசனங்கள் சுட்டி காட்டுகிறது. தெய்வ பிள்ளையே, தேவனுடைய பார்வையிலே ஒருவன் சரியானவனாக காணப்படுகிறான் என்றால் நீங்கள் அவனை தவறானவனாக கண்டு ஏமாந்து விடவும் கூடாது. ஆகவேதான் ஏக சிந்தை உள்ளவர்களாய் இருங்கள் என்கிறார். கிறிஸ்துவின் சிந்தை உள்ளவர்களாய் இருங்கள் என்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஒவ்வொருவரும் கர்த்தருக்குள் எப்படி பிரயாசப்படுகிறார்கள், எதற்காக பிரயாசப்படுகிறார்கள், இவைகளையெல்லாம் நீங்கள் தேவனுடைய கண்ணோட்டத்தோடு கண்டு நீங்கள் சகோதரத்துவ ஒற்றுமையையும் ஐக்கியத்தையும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டியவர்களாக காணப்படுகிறீர்கள். பிரைஸ் தி லார்ட். ஆகவேதான் நமக்கு தேவன் பரிசுத்த ஆவியானவரை கொடுத்திருக்கிறார். தேவன் நமக்கு வேத வசனங்களை நம்முடைய கரத்திலே கொடுத்திருக்கிறார். ஒவ்வொருவரும் எதற்காக செயல்படுகிறார்கள் உண்மையாகவே என்பதை தேவன் நமக்கு நன்றாகவே அறிந்து கொள்ள செய்கிறார். சூழ்நிலைகள் வரும்போதும், சந்தர்ப்பங்கள் வரும்போதும், சில நேரங்களை நாம் சந்திக்கும் போதும்
எதற்காக இப்படி செயல்படுகிறார்கள்? உண்மையாகவே கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படும்படியாக தான் செயல்படுகிறார்களா? கிறிஸ்துவின் நாமத்தை உபயோகப்படுத்துகிறார்களா? அல்லது அவர்களுடைய எண்ணங்கள் எப்படி காணப்படுகிறது என்பதை தேவன் நமக்கு வெளிப்படுத்தி காட்டுகிறார். ஆகவேதான் சொல்லுகிறார் யோவானை பார்த்து, நான் யாரை சரியானவர்களாக காண்கிறேனோ அவர்களை நீ தடுக்க வேண்டாம். அப்படியானால் ஏக சிந்தை உள்ளவர்களாய் இருங்கள். கிறிஸ்துவின் சிந்தை உங்களுக்குள்ளே காணப்படுமானால் தேவனுடைய நீதியை இழந்து போக மாட்டீர்கள். பரிசுத்த ஆவியினால் உண்டான சந்தோஷத்தை இழந்து போக மாட்டீர்கள். எங்கே காணப்பட்டாலும் சகோதரத்துவ ஒற்றுமையும் ஐக்கியத்தையும் பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய தெய்வீக தன்மையாகிய சமாதானத்தையும் இழந்து போகாதவர்களாக காணப்படுவீர்கள். நீங்கள் பூமிக்கு உப்பாயிருப்பீர்கள். ஆகவே இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலே நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை சற்று நிதானித்து ஆராய்ந்து பாருங்கள். உங்களுக்குள்ளே சகோதரத்துவ ஐக்கியம் உண்டாயிருக்கிறதா? சரியானதை சரியானதாக காணக்கூடிய பார்வை உங்களுடைய வாழ்க்கையிலே உண்டாயிருக்கிறதா? தீமை செய்யாமல் இருக்கிறீர்களா? உப்பு சாரமற்று போவதை போல தெய்வீக தன்மையை இழந்து போகாதவர்களாக காணப்படுகிறீர்களா? கிறிஸ்து இயேசுவின் சிந்தை உள்ளவர்களாக காணப்படுகிறீர்களா? தேவனுடைய நீதியை இழந்து போகாதவர்களாக காணப்படுகிறீர்களா? இந்த நாளிலே சற்று உங்களை ஆராய்ந்து பாருங்கள். தெய்வ பிள்ளையே, இன்றைக்கு தியானித்த இரண்டாவது அனுபவம் உங்களுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதமாக காணப்பட, அப்படிப்பட்ட தெய்வீக சகோதரத்துவ ஐக்கியம் உங்களுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய ராஜ்யத்திற்கு உட்பட்டு காணப்படுகிறீர்கள் என்பதை அடையாளப்படுத்தி காட்டும் விதத்திலே உங்களுடைய வாழ்க்கை காணப்படும்படியாக தேவன் தாமே கிருபை நல்குவாராக. ஒரு நாளும் உங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் கொடுத்த சாரமாகிய தெய்வீக தன்மையை, சமாதானத்தை இழந்து போகாதவர்களாக காணப்பட தேவன் தாமே உங்களுக்கும் கிருபை நல்குவாராக. ஆமென். ஜெபிப்போம். அன்பும் மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த நேசமுள்ள நல்ல தகப்பனே, இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலே நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லப்பட்ட அந்த வேத வசனத்தின் அடிப்படையிலே சில சத்தியங்களை தியானிக்கும்படியாக செய்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய ராஜ்யத்திற்கு உட்பட்டவர்கள் எங்கே காணப்பட்டாலும், எந்த ஸ்தானங்களிலே காணப்பட்டாலும், எந்த இடத்திலே காணப்பட்டாலும், எங்கே உண்மையாக உம்முடைய நாமத்தை உபயோகப்படுத்தி ஜீவித்தாலும் அப்படிப்பட்டவர்களோடு ஒருவரோடு ஒருவர் சமாதானம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். தேவனுடைய ராஜ்யத்திற்குட்பட்ட ஜனங்களாய் இருக்க வேண்டும். ஒரு நாளும் பகையை எழுப்பக்கூடிய குணங்கள் காணப்படக்கூடாது என்பதை, ஏக சிந்தை உள்ளவர்களாக, கிறிஸ்து இயேசுவின் சிந்தை உள்ளவர்களாக காணப்பட வேண்டும் என்பதை, தேவனே நீர் எப்படி உம்முடைய நாமத்தை உச்சரிக்கிறவர்களை எவர்களை சரியானவர்கள் என்று காண்கிறீரோ அப்படிப்பட்டவர்களை கர்த்தாவே உம்முடைய சகோதரத்துவ ஐக்கியத்தில் இருக்கிறவர்கள், தேவனுடைய ராஜ்யத்துக்கு உட்பட்டிருக்கிறவர்கள், கர்த்தாவே நீர் யாரை சரியானவர்களாக காண்கிறீரோ அப்படிப்பட்டவர்களோடு சமாதானம் உள்ளவர்களாக காணப்படும்படியான ஒற்றுமையை நீர் கர்த்தாவே பாதுகாத்துக் கொள்ள செய்தரல வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். சில பிரதிகூலமான நேரங்களை சந்திக்கும் போது சாரமற்று போன உப்பை போல கர்த்தாவே தேவ ஜனங்களுடைய ஜீவியமானது காணப்படாதபடி நீர்தாமே கேட்ட சத்தியத்தின்படி கிறிஸ்து இயேசுவின் சிந்தையோடு வாழ தேவன் தாமே ஆசீர்வதித்தருளும். எல்லா துதி கன மகிமை யாவும் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன், பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் நம்முடைய குடும்பங்களோடும் சபையாரோடும் இருப்பதாக. தேவன் என் அடைக்கலமே, என் கோட்டையும் மரணும் அவர். அவர் சத்தியம் பரிசயம் தேடவும் என் நம்பிக்கையும் அவரே. அவர் சத்தியம் பரிசயம் தேடவும் என் நம்பிக்கையும் அவரே. அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே சிறகுகளால் போடுவார்.
தேவன் வெளிப்படுத்தின சத்தியத்தின்படி ஜீவிக்க தேவன் தாமே உங்களுக்கு கிருபை நல்குவாராக. ஆமென்.